Hi students, welcome to BB Max. இன்னைக்கு 10th standard Max 8th chapterல statistics and probabilityல exercise 8.2ல 5th sum பார்க்க போறோம். Find the coefficient of variance of the 24, 26, 33, 37, 29, 31 கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம coefficient of variance கண்டுபிடிக்கணும். இப்போ x கொடுத்துருக்குறாங்க, x கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 180. இப்போ d கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா x மைனஸ் எக்ஸ் பார். இப்போ எக்ஸ் பாருங்கிறது எக்ஸ் பாருங்கிறது சம்மேஷன் எக்ஸ் பை என். ஃபஸ்ட்டு சம்மேஷன் எக்ஸ் பை என், சம்மேஷன் எக்ஸ் வந்து 180 டிவைடட் பை இது டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து 6. இப்போ 180 பை 6. இது 6 கேன்சல் பண்ணால் 3 6 are 18 0. அப்போ 30. இதுதான் எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் பார் வந்து 30. இப்போ 24 மைனஸ் 30 அது வந்து எக்ஸ் 24 மைனஸ் 30 வந்து மைனஸ் 6. 26 மைனஸ் 30 மைனஸ் 4. 36 மைனஸ் 30 3. 32 minus 30 7. Oh sorry, 32 minus 30 2. 29 minus 30 minus 1. 31 minus 30 1. இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா 0 வந்துடும். இது 6 4 10 10 இந்த லைக் ஒரே சைன் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 6 + 4 10 10 + 1 11. இதே ஆட் பண்ணோம்னாலும் அது 11 வரும். சரி, சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 37. இப்போ 37 மைனஸ் 30 7. 29 மைனஸ் 30 மைனஸ் 1. ஏன்னா இங்கே பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி முன்னாடி சைன் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் 1 போடணும். இப்போ 31 மைனஸ் 30 வந்து 1. இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா இங்கே மைனஸ் டேர்ம் இருக்கிறதெல்லாம் நம்பர்ஸால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 6 + 4 10 10 + 1 11. இது ஆட் பண்ணோம்னா 7 + 3 10 10 + 1 11. இப்போ 11 மைனஸ் 11 0. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். -6 × -6 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 6 are 36. அதே மாதிரி -4 × -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 4 are 16. 3 3 are 9. 7 7 are 49. -1 × -1 + 1. 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 112. இப்போது எக்ஸ் பாருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா இது நம்ம மீன் மெத்தடில் போட போகிறோம். சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் d² / n - ரூட் ஆஃப் ஈக்குவல் டு சம்மேஷன் d² வந்து 115 டிவைடட் பை 6. இப்போ 112 6ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா 112 6ஆல் பண்ணால் 1 6 is 6. 11ல் 6 போச்சுன்னா 5. அடுத்து 2 கீழே அரைக்கிறோம். 52 8 டைம்ஸ் போட்டோம்னா 48. மைனஸ் பண்ணோம்னா 12 8 போச்சுன்னா 4. பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 40 6 6 are 36. ரிமைண்டர் 4. 10ல் 6 போச்சுன்னா 4. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். மறுபடியும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 are 36. ரிமைண்டர் 4. இது இப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். 8.666ன்னு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். 18.66க்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும், மாற்றி பண்ணிடக்கூடாது. 4 4 are 16. 18ல் 16 போச்சுன்னா 2. இப்போ பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த அடுத்த 2 டிஜிட் 66 கீழே இறக்கிறோம். ஏற்கனவே இங்கே 4 6, மறுபடியும் இன்னும் 6 6 6ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம மறுபடியும் இன்னும் இங்கே 2 6 வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 6 6. இப்போது 4 2s are 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இப்போ 8 மறுபடியும் 3 டைம்ஸ் போட்டோம்னா 3 × 83 249. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 16ல் 9 போச்சுன்னா 7. 5ல் 4 போச்சுன்னா 1. மறுபடியும் 2 6ஐயும் கீழே இறக்கலாம். இப்போ இந்த 43ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 86. இப்போ 86னால் இங்கே 2 டைம்ஸ் போட்டோம்னா
1724. 2 into 8 62 1724. இது இன்னும் போயிட்டே இருக்கும். நம்ம இப்போ இதோடையே நிறுத்திக்கலாம். இப்போ 4.32. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அப்போ சிக்மா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 4.32 டிவைடட் பை எக்ஸ் பார் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 30 இன்ட்டு 100. இப்போ இது வந்து 4.32வை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 432 ஹோல் நம்பர் ஆயிரும். டிவைடட் பை 30. இப்போ இதையே 2ஆல் கேன்சல் பண்ணால் 15 2s are 30. இது 2 2s are 4. 1 2 is 2. ரிமைண்டர் 1. 12னா 6 2s are 12. மறுபடியும் இதை வந்து 15 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 5 3s are 15. இதை கேன்சல் பண்ணால் 7 3s are 21. 2 3s are 6. அப்போ 72 ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 5. இப்போ 72வை 5ஆல் டிவைட் பண்ணணும். 72வை 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டிஜிட் எடுத்துக்கலாம். 1 5 is 5. 7ல் 5 போச்சுன்னா 2. மறுபடியும் 2 எடுத்துக்கிறோம். 22. 4 5s are 20. இது சப்ட்ராக்ட் பண்ணால் 2ல் 0 போச்சுன்னா 2. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். 4 5s are 20. இது 0 வந்துடுச்சு. அப்போ இது சிக்மா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு 14.4%. இதுதான் ஆன்சர். தட்ஸ் இட். சிம்பிளான சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டிவிஷன் லாங் டிவிஷன் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. டிவிஷன் எல்லாம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக போட்டிங்கன்னா தான் ஆன்சர் வரும். வேகமாக போட்டிங்கன்னா ஆன்சரில் கன்ஃபியூஸ் ஆயிரும். அது சைடில் ரஃப் காலமில் நீட்டாக போட்டு காட்டுங்க. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.